சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 18/7/2026 சனிக்கிழமை, ஆடி மாதம் 2ஆம் நாள், பஞ்சமி திதி இன்று நள்ளிரவு 3:43 வரை, பூரம் நட்சத்திரம் இன்று மாலை 6 மணி வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக மிருகசீரிடம், சித்திரை, அவிட்டம் ஆகிய செவ்வாயின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள குடும்பத்தில் மற்றும் வேலை தொழில் அமைப்புகளில் மேன்மையான மாற்றங்கள், முன்னேற்றங்கள், நற்சம்பவங்கள், நல்ல அறிமுகங்கள் நடக்கக்கூடிய சிறப்பான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற அமைப்புகளில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய செயல்பாடுகளை செய்து அதன் மூலமாக வெற்றிகள், லாபங்கள், பணவரவுகளை அடையக்கூடிய அருமையான நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 4ஆம் இடத்துல பஞ்சம ஸ்தானாதிபதினு சொல்லப்படக்கூடிய அதிர்ஷ்டமான சூரியன் இன்றைக்கு வலுவாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இந்த ஆடி மாதம் முழுவதும் 4ஆம் இடத்துல சூரியன் இருப்பார். கூடவே உச்சகுருவோடு அவர் இருக்கிறது மிகப்பெரிய யோக பலன். மகனார்னா வீடு கட்டலை, மகளுக்கு இன்னும் சொந்த வீடு, சொந்த வாகனம் அமையலைன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற பெரியவங்க எல்லாருக்குமே மகன், மகள் போன்றவர்களுக்கு நல்ல வீடு அமையக்கூடிய அமைப்பு. ஆடி மாதமாக இருந்தாலும் கூட அடுத்தடுத்த மாதங்களில் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம், வீடு வாங்க ஆரம்பிக்கலான்ற ஒரு தைரியங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, மகன் மகளுக்கு வீடு வாகனம் வாங்கி கொடுக்கக்கூடிய தன்மைகள்லாம் பெரியவங்களுக்கு வரக்கூடிய அமைப்புன்னு ஓரளவிற்கு நல்ல பலன்கள் கூடுதல் அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. 7 சனி நடந்துக்கிட்டு இருக்கு, அப்படி இப்படி விரயச்சனி நடந்துக்கிட்டு இருக்குன்னு உண்மையிலேயே மனசில் எந்த விதமான சஞ்சலமும் மேஷராசிக்காரர்களுக்கு இருக்க தேவையில்லைன்றது தான் உண்மை. காசு பணத்தை கொடுக்கக்கூடிய 2ஆம் இடத்துல இன்றைக்கு ராசிநாதன் செவ்வாய் வலுவாக இருப்பது, தைரியத்தை கொடுக்கக்கூடிய 3ஆம் இடத்துல புதன் இன்றைக்கு வலுவாக இருப்பது என்பது எதையும் ஒரு தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பை இன்றைக்கு மேஷராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல கொடுக்குது. அறிவு சார்ந்த தொழில்களில் இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, ப்ரொமோஷன் இருக்கக்கூடிய தன்மை, அடுத்த வாரத்திலேயே கொஞ்சம் சம்பள உயர்வு அல்லது ப்ரொமோஷன், சிலருக்கு வேலை மாற்றம் நடந்தாலும் கூட அந்த நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் என மேஷராசிக்காரர்களுக்கு பெருத்த சோதனைகள் எதுவும் இல்லாத ஒரு நல்ல ஆரம்ப நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக இருக்குங்க. சிலருக்கு கொஞ்சம் பயணங்கள் அதிகமாக இருக்கும். வடக்கு, வடமேற்கு இந்த மாதிரியான திசைகளில் பயணங்கள் இருக்கக்கூடிய தன்மை. அந்த பயணத்தின் மூலமாக ஒரு ட்ராவல் போகிறோம், ஒருத்தரை பார்க்குறதுக்கு போகிறோம், டக்கு புக்குன்னு காரியம் முடியணும் இல்லையா, அப்போ அவரை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கக்கூடிய தன்மை, திரும்பி வரும்போது ஏதாவது பயணத்தினால பிரயோஜனம் இருக்குப்பா அப்படின்னு நினைக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் இப்போது மேஷராசிக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் இருப்பதால் பெரிய அளவில் கவலைகள் இல்லாத ஒரு யோக நாளாகவே இந்த நாள் கண்டிப்பாக மேஷராசிக்காரர்களுக்கு இருக்குதுங்க. பெண்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூடுதல் நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். இதுவரைக்கும் மன அழுத்தத்தில் இருந்து வந்த மேஷராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே கணவரால், குழந்தைகளால் இருந்து வந்த சில பிரச்சனைகள், குழந்தைகள் படிக்கவே மாட்டேங்குது, வழக்கம் போல் எல்லா வீட்லேயும் ஒரே பிரச்சனை தான், பிள்ளை எப்போ பார்த்தாலும் ஃபோன்லேயே இருக்குது, அதை பார்க்குது, இதை பார்க்குது, என்ன பார்க்குது, எது பார்க்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவிற்கு கொஞ்சம் குறைந்து கொஞ்சம் பிள்ளைகள மேலே நம்பிக்கை வரக்கூடிய நல்ல நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்துல சூரியன் இன்னும் 4 வார காலத்திற்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே சுபத்துவமாக உச்சகுருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு சுபயோக ஆரம்ப நல்ல நாளுங்க இந்த நாள். இன்னொரு 4 வார காலத்திற்கு அப்பாவோடு முரண்பட்டு கொண்டிருந்தவர்கள், அப்பா கிட்ட ஒரு கருத்து வேற்றுமை இருக்குதுங்க, அப்பா அதை செய்ய மாட்டேன்றாரு, இதை செய்ய மாட்டேன்றாரு, ஒரு கண்ணில் வெண்ணெய் இன்னொரு கண்ணில் சுண்ணாம்புன்ற மாதிரி அக்காவுக்கு செய்கிறாரு, அண்ணனுக்கு செய்கிறாரு, தம்பிக்கு செய்கிறாரு, எனக்கு செய்ய மாட்டேன்றாரு, தங்கச்சிக்கு செய்கிறாருன்ற மாதிரியாக அப்பாவோடு கொஞ்சம் முரண்பாடுகள், கருத்து வேறுபாடுகள், கொஞ்சம் முட்டல், மோதல் போன்றவைகள் இருந்தவர்களுக்கு அது சார்ந்த விஷயத்தில் ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இன்னும் ஒரு 4 வார காலத்திற்குள்ள ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இதை விட மேலாக தந்தையுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டு கொண்டிருந்தவர்கள், என்ன இருந்தாலும் தந்தை ஒரு அனுபவ பொக்கிஷம் இல்லையா, தாய் சொல் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிறது நம்முடைய தமிழ் முதுமொழி இல்லையா. அப்பாவுடைய அனுபவங்கள் நமக்கு தேவையே. இந்த மாதிரி கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்களே, அப்படி இருக்கிறாங்களே, இப்படி இருக்கிறாங்களே, அப்பாவுக்கு ஏதாவது நெகட்டிவாக நடந்துருமோ அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க.
தந்தை இன்னும் கொஞ்ச நாள், இன்னும் சில வருடங்கள் நல்ல விதமாகவே இருப்பார் என்கின்ற நம்பிக்கைகள் வரக்கூடிய அமைப்பு வரப்போகின்ற ஒரு 4 வார காலத்திற்குள்ள இந்த சூரியனுடைய சுபத்துவத்தின் காரணமாக கண்டிப்பாக நடக்குங்க. இளைய பருவத்தினருக்கு பார்த்திங்கன்னா அரசு வேலை தட்டி தட்டி போயிருந்த ஒரு அமைப்பு. அரை மார்க்கில் போச்சு, கால் மார்க்கில் போச்சு, யூபிஎஸ்சி எழுதுகிறேன், குரூப் 1 எழுதுகிறேன், குரூப் 4 எழுதுகிறேன், இது எல்லாமே எனக்கு இன்னமும் தெரியலைங்க, டைம் சரியில்லைங்க, தட்டி தட்டி போய்கிட்டு இருக்குன்னு நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே அந்த அரசு வேலை கிடைப்பதற்கான சில ஆயத்தங்கள், ஆரம்பங்கள் இந்த மாதமே கிடைக்கலனா கூட இந்த வருடத்தில் கிடைக்கக்கூடிய அளவிற்கு ஏதேனும் ஒரு நல்ல மாற்றங்கள் இருக்கக்கூடிய அருமையான யோகமான ஆரம்ப நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. 9ஆம் இடத்தோடு இன்றைக்கு சூரியனும் குருவும் தொடர்பு கொண்டிருப்பதால் தடைப்பட்ட பாக்கியங்கள்லாம் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. உங்கள் ராசிநாதன் கூட இப்போது 4ஆம் இடத்துல வலுவாகவே இருக்கிறார். பணம் வரக்கூடிய சூழல்களை உறுதிப்படுத்துகின்ற விதமாக புதனும் சனியும் இருப்பது மிகப்பெரிய யோக பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய ஒன்று. ஆக என்ன, எதிலையும் வெற்றி கிடைக்கிறதுக்கான ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். அந்த வெற்றின்றது அவங்கவுங்களுடைய பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்ப, ஒருத்தருக்கு இன்டர்வியூவில் வெற்றி கிடைக்கும், ஒருத்தருக்கு தொழிலில் வெற்றி கிடைக்கும், ஒருத்தருக்கு வியாபாரத்தில் வெற்றி கிடைக்கும், ஒருத்தருக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த கடன் தொல்லைகளை தீர்க்கக்கூடிய அளவிற்கு நல்லவைகள் நடக்கும். ஆக எல்லா விதத்திலும் ஒரு மன தெளிவுகள் இருக்கக்கூடிய அமைப்பு, எதையும் சமாளித்து கொள்ளலாம் என்கின்ற தைரியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புன்னு ரிஷபராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரப்போகின்ற காலகட்டங்கள் நன்றாக இருப்பதால் இன்றைக்கே ஒரு யோகம் ஆரம்பிக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு திருதிய ஸ்தானாதிபதினு சொல்லப்படக்கூடிய 3ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு 2ஆம் வீட்டில் உச்சகுருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய அருமையான நாள். பணம் சம்பாதிக்கக்கூடிய நாள், குடும்பம் அமைதியாக இருக்கிற நாள். இது வரைக்குமே குடும்பத்தில் முன்னேற்றமே இல்லையங்க, நாங்கள் 4 பேர் 5 பேர் இருக்கிறோம், இந்த 4 பேர் 5 பேருமே திசைக்கு ஒரு பக்கமாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோமே, இந்த மாதிரியாக குடும்பம் சரியில்லையே நினைத்து கொண்டிருக்கக்கூடிய மிதுனராசிக்கார சகோதரிகள் எல்லாருக்குமே நல்ல ஆறுதல் சொல்லக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. இன்னும் ஒரு 4 வார காலத்திற்கு இந்த ஆடி மாதம் முழுவதுமே சூரியன் 2ஆம் இடத்துல உச்சகுருவோடு இருப்பார் என்பதால் பெரிய அளவில் தைரியம், தன்னம்பிக்கை, அறிமுகங்கள் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. வேலை போயிடுச்சு, தொழில் ஆரம்பிக்கலாமா அல்லது இந்த வியாபாரத்தை விட்டுட்டு அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கலாமா, என்ன பண்ணுறது, வயிற்று பாட்டுப்புக்கு பொழப்புக்கு என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கொஞ்சம் தலை கிருகிருத்த நிலையில் இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அப்படிலாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எந்த விதத்திலையும் கெடுதல்கள் நடக்காது, ஜீவனம் நல்லபடியாக நடக்கும். கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டன. 2020, 21, 22 இந்த மாதிரியான வருஷத்தில் தான் கஷ்டங்கள் அதிகமாக இருந்தது. இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா தான் இருக்கிறோன்ற மாதிரியாக இன்னும் கொஞ்சம் முன்னேற்றம் பொருளாதார அளவில் வரும் அப்படிங்கிறத அடையாளப்படுத்தப்படக்கூடிய அருமையான நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே மிதுன ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே அமைஞ்சிருக்குங்க. இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா யார் வாழ்க்கை துணை, யார் புருஷன், யார் பொண்டாட்டி அப்படின்றது கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் ஆகக்கூடிய அமைப்புகள். இது ஆடி மாதம்தான், அடுத்த ஆவணி மாதத்தில் தான் நமக்கு எல்லா விதமான அந்த திருமண ஏற்பாடுகள்லாம் நடக்கும். இருந்தாலும் ஒரு ரிசர்வேஷன் துண்டு போட்டு வைக்கிற மாதிரின்னு சொல்லுவாங்கள்ல, இதை பார்க்கலாமே அதை பார்க்கலாமேன்ற மாதிரியான ஒரு சில கன்ஃபர்மேஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதாவது இது வரைக்குமே அவரை பிடிக்கல, இவரை பிடிக்கல, அது பிடிக்கல, இது பிடிக்கல, நமக்கு ஏற்ற மாதிரி தானங்க வரணும். இன்றைக்கி ஆணும் பெண்ணும் படிக்க ஆரம்பித்து விட்ட காலத்தில், ஆணை விட பெண் படிக்க ஆரம்பித்து விட்ட அந்த காலத்தில் ஆணை விட சம்பளம் இன்றைக்கு கண்டிப்பாக பெண்கள் வாங்கிக்கிட்டு இருக்கிறீங்க. இவங்க எல்லாருக்குமே அதற்கேற்றாற் போல் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் இல்லையா? எதிர்பார்ப்புக்கு ஏற்ற வாழ்க்கை துணை அமையும் என்கின்ற நம்பிக்கை இன்னும் ஒரு 4 வார காலத்திற்குள்ளே கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. பெரியவங்க எல்லாருக்குமே கொஞ்சம் வியாபாரம், தொழில் அமைப்புகள் பெரிய அளவில் நல்லாயிருக்கும். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நஷ்டங்கள், விரயங்கள், கஷ்டங்கள் எல்லாம் குறைவாக ஜீவன அமைப்புகளில் நான் அடிக்கடி சொல்லுவேன். தொழில் பண்ணுறீங்களா, வியாபாரம் பண்ணுறீங்களா, ஒரு தறி வச்சுருக்கிறீங்களா, ஒரு மிஷின் ஓட்டுறீங்களா, இது எல்லாமே இன்னும் ஒரு 4 வார காலத்திற்கு நல்லா இருக்கக்கூடிய, சேமிக்கும் அளவிற்கு பணம் வரக்கூடிய நல்ல நாளுங்க இன்னைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு தனாதிபதியான சூரியன் இன்றைக்கு ராசியிலே அமர்ந்திருக்கிறார். அதுவும் கூட உச்சகுருவோடு சேர்ந்திருக்கிறார். 2, 9 கூடியவர்கள் இணைந்திருக்கக்கூடிய 11ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய பணம் தரும் சுக்கிரன் 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நல்ல நாளுங்க, அருமையான நாள், தொட்டதை தொடங்கக்கூடிய நாள். இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, இந்த மாதம் ஆடி மாதம் முழுவதுமே ஏதாவது ஒரு வகையில் நல்ல விதத்தில் பண வரவுகள் வரக்கூடிய சூழல். மிக மிக முக்கியமாக கௌரவம், மதிப்பு ஒரு இடத்துல போச்சுன்னு நம்ம நினைப்போம்ல, இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் மரியாதை கம்மியாயிடுச்சே, சொன்ன வாக்கு தவறி போயிடுச்சே, அதை செய்ய முடியாமல் போச்சு, எதை நம்ம செய்ய முடியாமல் போச்சு, இன்றைக்கி கொடுக்குறோம்னு சொன்னால் அந்த இடத்துல வாக்கு தவறி போச்சு, அந்த ஆள் பேச மாட்டேன்றாரு, அல்லது போனாலே கொஞ்சம் பார்க்குற பார்வை வித்தியாசமாக இருக்கே, மரியாதை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, இந்த மாதிரி நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா? கடந்த 2-3
வருஷமாக நல்லா இல்லைங்க. 2022 வாக்குகளை காப்பாற்ற முடியாமல் போன அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் எந்த இடத்துல நம்ம மரியாதை போச்சுன்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல திரும்ப அதை விட நல்ல மதிப்புகள் வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது வேற ஒரு வேலையை செய்ய முடியாமல் போன ஒரு விஷயங்கள், எல்லாருக்கும் கொடுக்கல் வாங்கல அது மட்டும்தான் இப்படி நடக்கும்னு இருக்காது. ஒன்றை நம்ம செஞ்சு தரோம்னு சொல்லியிருப்போம், அல்லது இப்படி ஒரு அறிமுகம் அப்படி ஒன்று, அவரை இப்படி கை காட்டுறேன் அவரை இப்படி கை காட்டுறேன்னு சொல்லியிருப்போம். நமக்கு ஒரு சூழ்நிலை சரியில்லாமல் போயிட்டு என்ன பண்ணியிருக்கோம், அதை செஞ்சு முடிக்க முடியாமல் போயிருக்கோம், அல்லது நம்ம மறந்து தொலைச்சிருப்போம். இந்த மாதிரியான ஏதாவது ஒரு வகையில் கொஞ்சம் ஒரு மாதிரி மற்றவங்க மனசில் லேசாக அப்படியே காயம் மாதிரி விழுந்தவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய அளவில் கடகராசிக்காரர்களுக்கு யோக பலன்கள், மதிப்பு மரியாதை மீண்டும் வரக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பெண்களுக்கு கூடுதல் சிறப்புகள் இன்றைக்கு கண்டிப்பாக இருக்கும். அதுவும் பெண்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக நான் 2 வாரத்திலேயே இருக்குது. ஒரு ஆண்களுக்கு மேலே வேலை செய்யக்கூடிய, ஆண்களுக்கு வேலை வாங்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய உயர்நிலை பதவிகளில் இருக்கக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே இந்த ஆடி மாதத்தில் பெரிய அளவில் நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. அதிகாரம் நிலைக்கக்கூடிய தன்மை அல்லது சிறிய அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு பெரிய அதிகாரங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை என கடகராசிக்காரர்களுக்கு வயதிற்கு ஏற்றாற் போல நல்லவைகள் கூடுதலாக நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. சிலருக்கு கூட்டு முயற்சிகள் பலிக்கக்கூடிய தன்மை உண்டு. நண்பர்களோடு சேர்ந்து ஏதாவது ஒன்று செஞ்சு ஒரு புதுசாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம். புதுசாக தொழில் ஆரம்பிக்கலாமா, அடுத்த மாதத்திலிருந்து நல்லவைகள் ஆரம்பிக்க போகிறது என்பதால் இந்த மாதமே அதற்கேற்ற திட்டமிடல் இருக்கக்கூடிய, பெரிய அளவில் சாதிக்கிறதற்கான ஒரு முன்னேற்பாடுகள் நடக்கக்கூடிய நல்ல மாதங்க இந்த மாதம். கடகராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்றிலிருந்து நல்ல விதமாகவே ஆரம்பிக்கிறதுங்க எல்லாருக்கும். சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்துல மறைந்து உச்சகுருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய நற்செலவுகள் ஆரம்பிக்கக்கூடிய, ஒரு மங்கள செலவுகள் ஆரம்பிக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் ஒரு 4 வார காலத்திற்கு உங்களுடைய ராசிநாதன் சூரியன் 12ஆம் இடத்திலேயே மறைந்திருப்பார். இதனால் என்ன நடக்கும், சூரியன் அங்கேயே குருவோடு சேர்ந்திருக்கின்ற ஒரு அமைப்பு மிகப்பெரிய நல்ல அமைப்பு. ரொம்ப நாளாக பிள்ளைக்கு கல்யாணத்தை பண்ண முடியல, பையனுக்கு ஒரு தொழில் வச்சு கொடுக்க முடியல, பையனுக்கு இது வாங்கி கொடுக்க முடியல, பிள்ளைக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் அதை வாங்கி கொடுக்க முடியலன்ட்டு எல்லாத்துலேயும் தடையாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இந்த 4 வார காலத்திற்குள்ளேயே கரெக்டாக ஒரு பிளானை போட்டுட்டு அடுத்த மாதமே வாங்கி கொடுத்துடலாங்கன்ற மாதிரியாக ஒரு சுப செலவுகள், மங்கள செலவுகள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஆரம்ப நாளாக இந்த நாள் அப்படியே இருக்குதுங்க. கிழக்கு திசை லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாகவும் இந்த நாள் கண்டிப்பாக இருக்கும். ஏற்கனவே நான் சிங்கப்பூரில் இருக்கிறேன், மலேசியாவில் இருக்கிறேன், ஆஸ்திரேலியாவில் இருக்கிறேன், இந்தோனேஷியாவில் இருக்கிறேன், சைனா, ஜப்பான் மாதிரியான நாடுகளில் இருக்கிறேன் நினைக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே இருக்கின்ற இடங்களில், அதாவது தமிழகத்தை விட்டு இந்தியாவை விட்டு தூர இடங்களில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் இருக்கின்ற இடங்களில் உங்களுக்கு என்ன தேவையோ அது இன்னும் ஒரு 4 வார காலத்திற்குள்ளே கிடைக்கக்கூடிய அமைப்பு இன்றைய சூரிய மாற்றத்தால் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன அழுத்தங்கள் விலகக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டு. உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த ஒரு 2 மாத காலமாக இருந்து வந்த ஒரு மன அழுத்தத்தை கூட ஒரு தைரியம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாளை நிச்சயமாக சொல்லலாம். சூரியன் சுபத்துவத்தன்மையில் இருக்கிறதுனால உங்களுடைய தலைமை பண்பு நிரூபிக்கப்படக்கூடிய அமைப்புகளும் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. சிலருக்கு அடிக்கடி பயணங்கள் இருக்கும். ஏதாவது ஒரு வகையில் பக்கத்து அவரவருடைய பிறந்த ஜாதக அமைப்பிற்கு ஏற்றாற் போல் பக்கத்து ஊருக்கு போகிறது, பக்கத்து மாவட்டத்துக்கு போகிறது, அல்லது டக்குன்னு இப்படி கேரளாவுக்கு போகிறது, அப்படி ஆந்திராவுக்கு போகிறதுன்ற மாதிரியான அமைப்பு. வெகு சிலருக்கு தூர இடங்களுக்கு, அதாவது வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு பயணம் செல்லக்கூடிய அமைப்புன்னு பயணத்தின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்பும் உண்டு. என்னப்பா காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு இருக்கிறியா, நேற்று பார்த்தா இங்கே இருந்தேன், இன்றைக்கி பார்த்தா இங்கே இருக்கிறேன்றா, அன்றைக்கி பார்த்தா அப்படி இருக்கிறேன்றன்ட்டு மற்றவர்கள் உங்களுடைய மாற்றத்தை, பயணத்தை உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு அடிக்கடி பயணங்கள் இருக்கும். அதன் மூலமாக நன்மைகள் மேன்மைகள் இருக்கக்கூடிய தன்மைகளும் இப்போது கண்டிப்பாக உண்டுங்க. 12ஆம் இடம் இன்றைக்கு சுபத்தன்மையோடு இருப்பதால் செலவுகள் இருந்தாலும் அதற்கேற்ற வரவுகள், பணவரவுகளும் இருக்கக்கூடிய ஒரு சுபயோக ஆரம்ப நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு விரையாதிபதியாகிய சூரியன் இன்றைக்கு லாபஸ்தானத்தில் உச்சகுருவோடு சேர்ந்திருக்கிறார். மிகப்பெரிய லாபங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இன்றைக்கு கண்டிப்பாக உண்டு. தாத்தா வழி, பாட்டன் வழி இந்த மாதிரியான சொத்துக்களில் இருந்து வந்த வில்லங்கங்கள்லாம் வெற்றிகரமாக உங்களுக்கு சாதகமாக
கோர்ட்டு கேஸு போன்றவைகள் அல்லது ஒரு சமாதான பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக நல்லபடியாக நடக்கக்கூடிய ஒரு யோக ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும். லாபஸ்தானம் இன்றைக்கு பெரிய இடத்துல வலுவாக இருக்கிறது. 3, 6, 10, 11ஆம் இடங்களில் மட்டும்தான் சூரியன் எப்போவுமே மிகப்பெரிய நல்ல பலன்களை செய்வார். பொதுவாகவே ஆடி மாதம் வந்தாலே கன்னிராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இருக்காது. அதுவும் இப்போது பார்த்திங்கன்னா சூரியன் உச்சகுருவோடு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால் எதிலையும் ஒரு கூடுதல் நன்மைகள் வெற்றிகளை அனுபவிக்கக்கூடிய அற்புதமான மாற்றம் நிறைந்த ஆரம்ப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இன்னும் ஒரு 4 வார காலத்திற்குள்ள அண்ணன் அக்காள்கள்கிட்ட இருந்து வந்த ஒரு கருத்து வேற்றுமை, அவர்களை பற்றி இருந்து வந்த ஒரு கசப்பு உணர்வுகள் மறையக்கூடிய அமைப்பு தம்பி தங்கைகளாக பிறந்திருக்கிறவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. அவங்களே நம்மளை கூப்பிட்டு ஏதாவது ஒன்று செய்கிறது, என்ன இருந்தாலும் எனக்கு அண்ணன் அக்கான்றவங்க பெரியவங்க இல்லையா, நான் தானே கடைக்குட்டியாக பிறந்திருக்கிறேன், அப்பாவுக்கு அப்புறம் இவர் தானே செய்யணும், அம்மாவுக்கு அப்புறம் அக்கா தானே அம்மா, ஆனால் நான் இப்படி நினைக்கிறேன், அவங்க என்ன வேறு மாதிரி நினைக்கிறாங்களேன்ட்டு மனதிற்குள்ளேயே சொல்ல முடியாத ஒரு மனக்குமைச்சல்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு வேதனைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வேதனையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெரியவர்களால் ஏதாவது ஒரு ஆதரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. கடன் சார்ந்த அமைப்புலேருந்து இப்போ இது நிவர்த்தி கிடைக்கும். அப்படின்னா என்ன, பணவரவு கண்டிப்பாக வரணும்ல. கடன் அடைக்கிறதுக்கு எல்லாருக்கும் கடன் தள்ளுபடி ஆயிடுறது இல்லையே, நம்மளை மாதிரி ஏழை எளியவர்களுக்கு கடனை கட்டித்தானே ஆக வேண்டியிருக்கு. அப்போ கடன் சார்ந்த விஷயங்கள்லேருந்து ஏதாவது ஒரு வகையில் நன்மைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடிய அமைப்புகள் நிச்சயமாக உண்டு. பணவரவுகள் கிடைக்கும். இந்த கடனை இப்படி கட்டலாம், இந்த கடனை இப்படி கட்டலாம், 10 வருஷம் 5 வருஷம்லாம் நம்மளால் கட்ட முடியாது, டக்குன்னு ஒரு இஎம்ஐயை ஜாஸ்தி போட்டுடலாம், அதுக்கேற்ற மாதிரி வருமானமும் வர ஆரம்பிக்குதுன்ட்டு தன்னுடைய வருமானத்தின் மீது கன்னிராசிக்காரர்கள் கொஞ்சம் ஓரளவிற்கு நம்பிக்கை வைக்கக்கூடிய நல்ல நாட்களாக வரப்போகின்ற நாட்கள் எல்லாமே நல்லபடியாகவே அமைஞ்சிருக்குங்க. எதிலும் ஒரு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு வயதிற்கேற்றாற் போல உண்டு. ஒவ்வொரு வயசுக்காரருக்கும் இன்றைக்கி கல்வியில் வெற்றி வேணும், வேலையில் வெற்றி வேணும், காதலில் வெற்றி வேணும், அதில் வெற்றி வேணும், இதில் வெற்றி வேணும்னு சொல்லிட்டு வயதிற்கேற்றாற் போல் நம்ம ஒன்று சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிருப்போம் இல்லையா, அது எல்லாமே இன்னும் ஒரு 4 வார காலத்திற்குள்ளே சக்ஸஸாக ஆகக்கூடிய அமைப்பு 11ஆம் இடத்தில் இணைந்திருக்கக்கூடிய சூரிய குருவால் ஏற்படக்கூடிய உண்மையிலேயே நல்ல ஆரம்பங்கள், வெற்றி ஆரம்பங்கள் இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்றைக்கி கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய தொழில் வீட்டில் இன்றைக்கி சூரிய குரு சேர்க்கை அருமையான அமைப்பில் நல்ல விதமாக இருக்குது. இன்னும் ஒரு 4 வார காலத்திற்கு இந்த சூரியனும் குருவும் சேர்ந்திருப்பது மிகப்பெரிய கொடுப்பினையாக அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் வயதிற்கேற்றாற் போல இருக்கும். வியாபார பெருமக்களுக்கு இதுவரைக்கும் தொழிலில் இருந்து வந்த போட்டி, அதாவது எதிரில் கடைக்காரர் அப்படி பண்ணுறாருங்க இப்படி பண்ணுறாருங்க, வேணும்னே விலை குறைச்சி விற்கிறாரு, என்ன ஒரு வழி பண்ணணும்னு நினைக்கிறாரு, இந்த மாதிரியாக வியாபாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறையற்ற போட்டிகளை சமாளிக்கக்கூடிய அமைப்பு அல்லது போட்டியாளர்கள் விலகக்கூடிய அமைப்பு, நம்மளை சமாளிக்க முடியாமல் அவங்களே தொண்டை காணும் துணியை காணும்னு எடுத்து வச்சுக்கிட்டு போகிற அமைப்பெல்லாம் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே ஒரு 2-3 வருஷத்துக்கு தேவையான நல்ல ஆர்டர்கள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இப்போது உண்டு. உலகத்தில் சண்டை சச்சரவாக கிடக்குதுங்க, நான் வேறு இப்படி மிஷினெல்லாம் கொண்டு வந்து இவ்வளோ இறக்குமதி பண்ணியிருக்கிறேன், அவ்வளோ பண்ணியிருக்கிறேன், நான் பண்ணின நேரம் பார்த்து அப்படி போயிடுச்சு இப்படி போயிடுச்சு, என்ன பண்ணுறதுனே தெரியலன்ற மாதிரியாக ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் இருப்பவர்கள் அல்லது தற்போதைய அந்த உலக நிலவரத்தின் காரணமாக கொஞ்சம் ஒரு மாதிரியான சங்கடப்படுகின்ற மனநிலைமையில் இருக்கக்கூடிய அத்தனை துலாம் ராசிக்காரர்களுக்கும் கவலைப்படாதீங்க. தொழில் முன்னேற்றம், ஒரு கதவு அடைத்தால் இன்னொரு கதவு திறக்கும், இந்த திசை அடைச்சதுன்னா இந்த திசையிலிருந்து ஏதாவது நமக்கு கிடைக்குன்ற மாதிரியாக ஒரு நம்பிக்கைகள், அதற்கான ஆர்டர்கள், அதற்கான ஆயத்தங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஆரம்ப நாளாகவே இந்த நாள் தொழில் முனைவோர்கள் எல்லாருக்குமே இருக்குதுங்க. ஐயா, வேலை செய்கிறவங்களுக்கு எப்படிங்கயா இருக்கும், அடுத்த வாரத்திலேயே ஆஃபீஸில் ஒரு சுமூகமான சூழ்நிலைகள் கண்டிப்பாக வரும், ப்ரொமோஷன் கிடைக்கும். சூரியன் குரு 10ஆம் இடத்துல இன்றைக்கு சேர்ந்திருக்குது இல்லையா, சிறிய பதவிகளில் இருப்பவர்கள் பெரிய பதவிகளுக்கு மாறக்கூடிய அமைப்பு, சிலருக்கு உச்ச பதவியே கிடைக்கக்கூடிய அமைப்பு, உங்கள் மேலே நல்ல மரியாதை இருக்குதுங்க, நல்ல நம்பிக்கை இருக்குதுங்க, நீங்கள் இதைத்தாங்க பண்ணணுன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு திறமையை காட்டக்கூடிய உச்சபட்ச பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கக்கூடிய அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. பெண்களுக்கு கூடுதல் நன்மைகள் இருக்கும். பெண்களுக்கு 2 விஷயந்தான், இந்திய பெண்களுக்கு 2 விஷயந்தான் சொல்லுவேன் நான் அடிக்கடி, என் புருஷன் நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும். இதை தாண்டி எந்த ஒரு இந்திய சகோதரியும் வேறு எதையும் கனவிலும் நினைக்காத உங்கள் எல்லோருக்குமே கணவர் குழந்தைகளால் ஏதாவது ஒரு வகையில் ஒரு சந்தோஷம் இருக்கக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு 4 வார காலத்திற்குள் நீடிக்கக்கூடிய தன்மையின துலாத்திற்கு பெரும்பாலான கிரகங்கள் நல்ல அமைப்பில் இருப்பதால் சந்தோஷம் இருக்கக்கூடிய ஒரு அமைதியான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு.
விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதியான சூரியன் இன்றைக்கு பாக்கியஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 9ஆம் இடத்துல உச்சகுருவோடு அமைந்திருக்கக்கூடிய அற்புத நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 10-5 கூடியவர்கள் இன்றைக்கு 9ஆம் இடத்துல சேர்ந்திருப்பது மிக உன்னதமான தர்ம கர்மாதிபதி யோகம் என்கின்ற ஒரு மிகப்பெரிய நல்ல யோக பலனை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த 4 வார காலத்திற்குள்ள ஒரு நல்ல மாற்றத்தை, அதிசயம் தரத்தக்க நல்ல மாற்றத்தை விருச்சிக ராசிக்காரர்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். ஐயா, இவ்வளவு முயற்சி பண்ணேன், அவ்வளோ முயற்சி பண்ணேன், சோர்ந்து போய் உட்காந்துருக்கிறேன், எனக்கு ஒன்றுமே நடக்கலை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட என்றைக்கோ ஒரு நாள் முயற்சி செய்து அது தடையாகி போன விஷயம் இன்றைக்கு கண்டினியூ ஆகிற மாதிரியாக கண்டிப்பாக உண்டு. இந்த வார்த்தையை அப்படியே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. என்றைக்கோ ஒரு நாள் முயற்சி பண்ணியிருப்பீங்க, அது அன்னைக்கு நடந்திருக்காது. அடப்போயா, நமக்கும் யோகத்துக்கும் அதிர்ஷ்டத்துக்கும் சம்மந்தமே இல்லை, போப்பா வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் வேறு பக்கம் திரும்பி போயிருப்பீங்க இல்லையா? அந்த என்றைக்கோ கைவிடப்பட்ட ஒரு முயற்சி இன்னும் 4 வார காலத்திற்குள் மிகப்பெரிய அதிர்ஷ்ட லாபமாக, அதிர்ஷ்ட மாற்றமாக, அதிர்ஷ்ட முன்னேற்றமாக கையில் கிடைக்கக்கூடிய அமைப்பாக அப்படியே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய யோக ஆரம்ப அருமையான நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கடந்த 2 மாதமாகவே படிப்படியாக நல்ல முன்னேற்றங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நீங்களும் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ராசி பலனில் சும்மா அப்படியே சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க முடியாது. பெரும்பாலும் ஒரு 10% விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்னும் அந்த கஷ்டங்கள் தீரலைன்றது தான் உண்மை. அவர்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தீர்ந்து கொண்டிருக்கிறது. ஆனால் 90% விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏதோ என்னை சுற்றி கொஞ்சம் நல்லது நடக்க ஆரம்பிச்சிருக்கு போலத்தான் தெரியுது என்கின்ற அடையாளங்கள் தெரியக்கூடிய அமைப்புகள் இப்போதிருந்தே ஆரம்பிச்சிருக்கின்றன. இந்த ஒரு 4 வார காலங்கள் மிகப்பெரிய அளவில் உன்னதமான பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. தர்ம கர்மாதிபதி யோகம்னா கர்மம் என்பது தொழில், தர்மம் என்பது தானம் செய்யக்கூடிய அமைப்பு. வேலையின் மூலமாக நல்ல வருமானம் வந்து அதை ஒரு நல்ல விஷயத்திற்காக உபயோகப்படுத்தக்கூடிய அமைப்பை தாங்க தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்கிறோம். ஆக எல்லா விதத்திலும் ஒரு உன்னதமான நல்ல மாற்றங்கள், தொழில் முன்னேற்றங்கள், மனதிற்கு இனிய சில விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். சிலருக்கு சிவபக்தி மேலோங்கக்கூடிய அமைப்புகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும், இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்துடணும், கைலாஷுக்கு போயிட்டு வந்துடணும், எல்லா விதத்திலையும் சிவன் என்கின்ற நம்ம மகா மதத்தினுடைய மூலவனுடைய ஒரு அருளை பெற வேண்டும் என்கின்ற எண்ணங்கள், ஆன்மீகத்தில் அதீதமான ஈடுபாடுகள், சித்தர் வழிபாடுகள், இதெல்லாமே வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இருக்கின்றன. விருச்சிகத்திற்கு மேன்மையின் ஆரம்பங்கள் தெரியக்கூடிய அருமையான நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சூரியன் இன்றைக்கு 8ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் கூட உச்சகுருவின் இணைவோடு இருக்கக்கூடிய எதிர்பாராத நன்மைகள், மாற்றங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையும். சூரியன் 8ல் மறையிறது நல்லதில்லைங்க. ஆனால் அதற்கெல்லாம் ஒரு விதிவிலக்கு இருக்கு இல்லையா? எல்லா விதிகளுக்கும் விதிவிலக்கு உள்ள சாஸ்திரம் தாங்க இந்த ஜோதிட சாஸ்திரம். இந்த விதிவிலக்கின் அடிப்படையில் இன்றைக்கு சூரியன் சுபத்துவமாக இருக்கிறார். அப்போ 8ஆம் இடத்தில் அவர் சுபத்துவமாக இருக்கிறார்னா அப்பா சம்பந்தப்பட்ட, பூர்வீகம் சம்பந்தப்பட்ட, சொந்த ஊர் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரைக்கும் நமக்கு எது தீர்க்க முடியாத பிரச்சனைகளாக இருந்ததோ அந்த விஷயங்கள் எல்லாம் தானாகவே தீரக்கூடிய அமைப்பு. எதிரியுடைய மனமாற்றங்கள் அப்படியே கிடைக்கக்கூடிய அமைப்பு. பங்குச்சந்தை, யூக வணிகம்னு அடிக்கடி சொல்கிறோமே, ஷேர் மார்க்கெட்டில் அதை விட்டுட்டேன், இதை விட்டுட்டேன், அவ்வளோ விட்டுட்டேன், இவ்வளோ விட்டுட்டேன், தெரியாதனமாக எனக்கு எதுவுமே தெரியாதுங்க, இவர் நான் கொடுப்பா, நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், அப்படி வந்துடும், இப்படி வந்துடும், 10 ரூபா போட்டால் ஒரு 100 ரூபா அள்ளிடலாம், அப்படிலாம் சொல்லி என்ன இருக்கிறதையும் கரைச்சி விட்டு போயிட்டாருங்கன்ற மாதிரியாக ஏதோ ஒரு விதத்தில் நஷ்டமடைந்து கொஞ்சம் வாடிப்போன உள்ளத்தோடு இருக்கக்கூடிய அத்தனை தனுசு ராசிக்காரர்களுக்கும் எதிர்பாராத நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. இது 4 வார காலத்திற்குள்ளே கண்டிப்பாக நடக்கும். வேலையே போயிட்டால் கூட கவலைப்படாதீங்க. டக்குன்னு இன்னொரு வேலை ஒரு 15 நாளில் கிடச்சிரும். ஏற்கனவே இருந்த வேலையை விட அது நல்லாயிருக்கும். 8ஆம் இடம் என்பது என்னென்னா, முதல்ல பயமுறுத்தி பார்ப்பது, பிறகு நல்லதை செய்ய வைப்பது. டக்குன்னு வேலை போயிடுச்சுன்னா என்ன ஆகும்? ஐயோ இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சே, வீட்டை காப்பாற்றணுமே, பொண்டாட்டி பிள்ளையை காப்பாற்றணுமே, புருஷனுக்கு பதில் சொல்லணுமே, இந்த மாதிரியான அமைப்புகள் இருக்கும் இல்லையா? அது மாதிரி ஒரு சில நாட்கள் பதற வைத்தாலும் கூட டக்கென்று இன்னொரு உன்னத நல்ல மாற்றம் நடந்து, பரவாயில்லையே அதை விட நல்ல வேலை கிடச்சிருக்கே அப்படின்ற மாதிரியான சந்தோஷம் இந்த ஒரு 4 வார காலத்திற்குள்ளேயே உண்டு. இதை ஒரு உதாரணமாகத்தான் சொல்கிறேன். ஏதாவது ஒன்று அப்படி இப்படி நடந்தால் உண்மையிலே பதற்றப்படாதீங்க. அது நல்லதுக்காகவே முடியக்கூடிய தன்மைகள் இப்போது தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. ஏனென்றால் ராசிநாதன் வலுவாக உச்சத்தில் இருக்கிறார், 2ஆம் வீட்டை பார்க்கிறார். பணப்பிரச்சனையோ குடும்ப பிரச்சனையோ வரவே போகிறதில்ல. வர்ற மாதிரி தெரிஞ்சாலும் அது வேறு வகையாக சுமூகமாக முடிந்துவிடக்கூடிய தன்மைகள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இப்போது கண்டிப்பாக அமைந்திருக்கின்றன. பெரும்பாலான கிரகங்கள், குறிப்பாக 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனியாக இருக்கக்கூடிய சனியை கூட உங்கள்
உங்கள் ராசிநாதன் உச்சனாகி பார்ப்பது என்பது 4ஆம் வீட்டின் வழியாக சுகக்கேடுகள் எதனா இருக்கிறவங்களுக்கு கூட ஆரோக்கியம் திரும்ப வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே தனுசிற்கு போராட்டங்கள்லாம் முடிந்து விட்டது, இனிமேல் வெற்றி தான் கிடைக்கும் என்பதை உறுதிப்படுத்தக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற பலன்களை கொடுக்கக்கூடிய அட்டமாதிபதியான சூரியன் இன்றைக்கு 7ஆம் இடத்தில் அமர்ந்து உச்சகுருவின் பார்வையில் ராசியோடு தொடர்பு கொள்ளுகிறார். மிக உன்னதமான நல்ல மாற்றங்கள், கூட்டாளிகளிடமிருந்து ஏதாவது ஒரு நல்ல தகவல்கள், கணவன் மனைவி உறவுகளில் ஒரு அதிருப்தியான போக்கு இருந்தது எல்லாமே அப்படியே மாறக்கூடிய அமைப்புகள் என அத்தனை மகர ராசிக்காரர்களுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நான் இந்த ராசி பலன் பகுதியில் அடிக்கடி சொல்கிற மாதிரி 12 ராசிகள்லேயே ராசியையும் ராசிநாதனையும் உச்சகுரு பார்க்கக்கூடிய ஒரே ராசி மகர ராசி தாங்க. அது ஒரு மிகப்பெரிய கொடுப்பினையாக இப்போது மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைந்திருக்கிறது. 8ஆம் அதிபதி 7ஆம் இடத்துல இருந்தால் என்ன நடக்கும்? கணவன் பேரில் கணவன் வீட்டார் பேரில், மனைவி பேரில் மனைவி வீட்டார் பேரில் ஏதாவது ஒன்று முடுக்கி வர்றதுக்கு யாராவது ஒரு ஆள் வருவாங்க. இது ஒரு 4 வார காலத்திற்கு நடக்கும். இதில் மட்டும் லேசாக மயங்கிடாதீங்க. இந்த பாருங்கள், உங்கள் மச்சான் இப்படி பண்ணுறாரு, உங்கள் மாமா இப்படி பண்ணுறாரு, உங்கள் ஓரகத்தை இப்படி பண்ணுது, உங்கள் நாத்தனார் இப்படி பண்ணுது, மாமியார் இப்படி பண்ணுறாங்க, மாமனார் இப்படி பண்ணுறாங்கன்ட்டு 2 பக்கமும் மூட்டி விடுறதுக்கு உலகத்தில் எதற்கு ஆள் இருக்கிறதோ இல்லையோ இந்த கோல் மூட்டுவதற்கென்று கண்டிப்பாக ஆட்கள் இருக்கிறார்கள். அதுலேயும் மகர ராசிக்காரர்களுடைய ஒரு சிறப்பு, ரொம்ப பெரிய பிடிச்ச குணம் என்னென்னா, டக்குன்னு எதையும் நம்பிட மாட்டீங்க, எல்லாத்தையும் சந்தேகப்படுவீங்க. ஏன் இருந்தாலும் நம்மகிட்ட சிரிக்கிறாரு, ஏன் இருந்தாலும் இப்படி பேசுகிறாரு, இது உள்ள ஏதோ ஒரு உள்குத்து இருக்கோ அப்படின்றத எதையும் ஆழமாக சிந்தித்து உள்ளே போகக்கூடிய மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு சூரியன் சுபத்துவமாக இருக்கின்ற காரணத்தினால் இந்த கணவன் மனைவி உறவுகளில் நம்மை பிரித்தாலும் சூழ்ச்சி செய்யக்கூடியவர்கள் யார் என்பதை, அந்த சகுனி வேலை பார்க்கக்கூடியவர்கள் யார் என்பதை கவனமாக பார்த்து தவிர்த்து விடுவீர்கள் அப்படிங்கிறது தாங்க உண்மையான ராசி பலன். மற்றபடி கூட்டாளிகள், பங்குதாரர்கள்னு சொல்கிறோம் இல்லையா, தொழில் பங்குதாரர்கள் அல்லது நண்பர்கள், இவர்களுக்கு கூட ஏதாவது முதல்ல ஒரு கசப்பு அதற்கு பிறகு ஐயா இவர் இப்படி செஞ்சது தப்பு இல்லை, நம்ம தான் கொஞ்சம் நினச்சது தப்பு என்கின்ற ஒரு சமாதானம் ஆகக்கூடிய தன்மைகளும் நிச்சயமாக உண்டு. மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது பெரும்பாலான கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றன என்பதுதான் உண்மை. என்ன கொஞ்சம் உங்களுக்கு இந்த 7ல் சூரியன் வருது கொஞ்சம் சோம்பலை கொடுக்கக்கூடிய அமைப்பு. இது நடக்குமா நடக்காதா, இதை செய்யலாமா செய்யக்கூடாதான்ற ஒரு சில தெளிவற்ற சில விஷயங்கள் இருந்தாலும் கூட உச்சகுருவின் பார்வையின் அடிப்படையில் எல்லாவற்றையும் நீங்கள் கடந்து போகக்கூடிய, எல்லாவற்றையும் வெற்றியாக மாற்றக்கூடிய சக்தி உங்களுக்கு வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த அரச விரோதம் விலகக்கூடிய அமைப்பு, ஒரு அதிகாரி சாதகமில்லாத ஒரு அமைப்பை செஞ்சது அல்லது ஏதாவது ஒரு அதிகாரம் உள்ளவரோடு கொஞ்சம் முரண்பட்டு கொண்டிருந்தது எல்லாம் விலகக்கூடிய, அதிகாரம் உள்ளவர்களோடு நட்புகள் பாராட்டக்கூடிய, நண்பராக ஆக்கி கொள்ளக்கூடிய ஆரம்ப நாளாக அமைஞ்சிருக்குங்க. மகர ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு சூரியன் 6ஆம் இடத்தில் மறைந்திருந்தாலும் கூட உச்சகுருவோடு சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாற்றங்கள் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. இன்னும் 4 வார காலத்திற்கு 6ஆம் இடத்திலேயே சூரியன் இருப்பார். பொதுவாகவே சூரியன் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் தான் நல்ல பலனை அந்தந்த ராசிக்காரர்களுக்கு செய்வார் என்பது ஒரு மூல ஜோதிட விதி. அந்த அமைப்பின் அடிப்படையில் இன்னும் 4 வார காலத்திற்கு சூரியன் 6ஆம் இடத்தில் இருப்பார் என்பதால் இந்த ஆடி மாதம் முழுவதுமே நல்ல பலன்களை கும்பராசிக்காரர்கள் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். சூரியனுடைய காரகத்துவங்கள் என்று சொல்லப்படக்கூடிய எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட, நெருப்பு சம்பந்தப்பட்ட, அரசாங்கம் சம்பந்தப்பட்ட, தந்தை தாய் பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இதுவரைக்குமே நல்ல பலன்கள் நடக்காதவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் இன்னும் ஒரு 4 வார காலத்திற்குள்ளே கண்டிப்பாக அமைங்க. ஐயா, நெருப்பு தொழில் வச்சுருக்கிறேங்க, அல்லது எலக்ட்ரிக்கல் கடை வச்சுருக்கிறேங்க, ஒரு சின்னதாக ஒரு ஹோட்டல் வச்சுருக்கிறேன், இப்போ தான் ஆரம்பித்தேன், இன்னும் சரியாக பிக்கப் ஆகலை, அல்லது எதிரில் ஒரு பெரிய ஸ்தாபனம் இருக்குது, அதை போட்டுக்கிட்டு என்னால் முன்னேற முடியல, இந்த மாதிரியாக தொழில் ரீதியாக, குடும்ப ரீதியாக ஏதேனும் ஒரு வகையில் மற்றவர்களை சமாளிக்க முடியவில்லை, எதிர்ப்புகளை வெல்ல முடியவில்லை என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்கள் எல்லாருக்குமே இன்னும் 4 வார காலம்தான். எவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும் நீங்கள் ஒன்றும் சோட போகிறவங்க கிடையாது. உங்களால் எதையும் சாதிக்க முடியும். பரம்பொருள் உங்களுடைய பக்கத்தில் கடைக்கண் பார்வையோடு மட்டுமல்ல, முழுக்கண் பார்வையோடு கும்பராசிக்காரர்களை பார்த்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணரக்கூடிய நல்ல மாற்றங்கள் உருவாகக்கூடிய யோக நாளுங்க இந்த நாள்.
அரசாங்கத்தில் வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் பெரிய மாற்றங்கள் இப்போது வரும். அரசு ஊழியர்களுக்கு இதுவரைக்கும் சம்பள உயர்வு இல்லை அல்லது ப்ரொமோஷன் இல்லை, 10 வருஷமாக ஒரே சீட்டில் தான் இருக்கிறேன், இங்கே இப்படி தான் இருக்கிறேன், இங்கே இப்படி தான் இருக்கிறேன், அல்லது ஒரு டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கிறேன், மனைவி ஒரு ஊரில் இருக்கிறாங்க, நான் ஒரு ஊரில் இருக்கிறேன், குழந்தைகளை சேர்த்து வச்சு பார்க்க முடியல, குடும்பம் ஒன்றாக இருக்க முடியவில்லை என்று நிர்வாக காரணங்களின் அடிப்படையில் அரசு ஊழியர்களுக்கு நியாயங்கள் கிடைக்காமல் இருந்தது எல்லாமே இன்னும் ஒரு 4 வார காலத்திற்குள்ளே கிடைக்கக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய மாற்றங்கள் நல்ல அமைப்பில் இருப்பதால் எதற்கும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லாத உயர் நல் அமைப்புகள் ஏற்படக்கூடிய சிறப்பான நாளுங்க இன்னைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதியும் நட்பு கிரகமுமான சூரியன் இன்றைக்கு 5ஆம் இடத்துல ராசிநாதனோடு சேர்ந்திருக்கிறார். மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அதுவும் ஜென்மச்சனியின் ஆதிக்கத்தினால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் அப்படியே ரேவதி நட்சத்திரக்காரர்கள் எல்லாம் பெரிய அளவில் கொஞ்சம் மன கஷ்டத்தில் இருக்கிறீங்க. பண கஷ்டம் இருக்கோ இல்லையோ மன கஷ்டம் இருக்கும். தொழில் நல்லா நடந்தாலும் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்கும், அல்லது குடும்பம் நல்லா இருந்தால் பொருளாதாரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை, வேலையில் ஒரு மன அழுத்தம், இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒர்க் ப்ரெஷர் இருக்கக்கூடியவர்கள், ஏதோ ஒரு கலக்கத்திலேயே இருக்க போகின்றவர்கள், ஏதாவது இப்படி கெட்டது நடக்க போது அப்படி கெட்டது நடக்க போதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாருக்குமே அப்படிலாம் ஒரு கெட்டதும் வாழ்க்கையில் நடக்காது, நீங்கள் நல்லா இருப்பீங்கன்ற ஒரு தைரியத்தை கொடுக்கக்கூடிய மாற்றமாக இந்த மாற்றம் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு என்னென்னா குழந்தைகளால் கொஞ்சம் கடன் வரக்கூடிய சூழல்கள் உண்டு. அதாவது உள்ளதையும் சொல்லணும் இல்லையா? அப்போ குழந்தைகளுடைய கல்வி செலவுக்கு, குழந்தைகளுடைய எதிர்கால செலவிற்கு கடன் வாங்கக்கூடிய அமைப்பு, நல்ல செலவுகளுக்காக இந்த காலேஜில் தான் பிள்ளைய படிக்க வைக்கணும், இந்த காலேஜில் தான் புள்ள படிக்கணும்னு விரும்புது, இந்த யூனிவர்சிட்டிக்கு தான் போகணும்னுது, அல்லது இந்த ஊரில் தான் படிக்கணும், வெளிநாட்டில் படிக்கணும், வெளிமாநிலத்தில் படிக்கணும்னு நம்ம பட்ஜெட்டுக்கு மீறி, நம்ம சக்திக்கு மீறி பிள்ளை ஒன்று ஆசைப்படும் இல்லையா? நம்ம பெற்று வச்சுருக்கிறத ஒன்றே ஒன்று கண்ணே கண்ணுன்னு 2 இப்படி தான் நம்ம பெற்று வச்சுருக்கிறோம். வாழ்க்கையே பிள்ளைகளுக்காகத்தானே, குழந்தைகளுக்காக தியாகம் செய்வது தானே நம்மை போல பெற்றோர்களுடைய கடமை. அப்போ பிள்ளைகள் நினைப்பதை, பிள்ளைகள் அதற்கு தகுதியாக இருக்கின்ற காரணத்தினால் எப்பாடுபட்டேனும் எங்கே கடன்பட்டாவது அந்த விருப்பத்தை நிறைவேற்றணும் அப்படின்ற எண்ணம் இன்னும் ஒரு 4 வார காலத்திற்குள்ளே கண்டிப்பாக வந்துடுங்க. கடன்பட்டால் கூட பரவாயில்ல, அதன் மூலமாக பிள்ளைக்கு ஒரு முன்னேற்றம் இருக்கும் என்பதை நினைக்கக்கூடிய அமைப்பு இப்போது அத்தனை பெற்றோர்களாகிய மீனராசிக்காரர்களுங்க கண்டிப்பாக வரும். ஆனால் அந்த கடனால் பிரயோஜனம் தான் இருக்கும், பெரிய அளவில் கஷ்ட நஷ்டங்கள் இருக்காது. சிலருக்கு மங்கள விஷயத்திற்காக கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இன்னொரு 4 வார காலத்திற்குள்ளே வருகிறது. கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய அளவிற்கு வருமானமும் வரும் என்பதால் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லாத ஒரு நல்ல ஆரம்ப நாளாகத்தாங்க இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்கு. இளைய பருவத்தினருக்கு மட்டும் எதுலேயும் அப்படியே தடுக்கி விழுகிற மாதிரி இருக்கும். அடிக்கடி நான் இதை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு 30 வயதுகளுக்கு கீழே இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லோருமே ஜென்மச்சனி என்கின்ற ஒரு சாதகமற்ற அமைப்பின் கீழ் ஆட்பட்டு இருக்கிறீர்கள் என்பதால் வாழ்க்கையை புரிய வைக்கக்கூடிய சில விஷயங்கள் இன்னும் ஒரு 4 வார காலத்திற்கு நடந்து தான் தீரும். முக்கியமாக வேலை அமைப்பில் நினச்ச மாதிரி வேலை கிடைக்காது, அல்லது கிடைச்ச வேலையில் ஒரு சம்பளம் இருக்காது, அல்லது வேலையில் பார்க்குறதுல ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கும், பக்கத்து சீட்டுக்காரர் மேனேஜர் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பணி அழுத்தம், மன அழுத்தம் இருக்கக்கூடிய அமைப்புகள் இருந்தாலும் கூட எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு நல்ல திறனும் குணமும் கொண்டவர்களான மீனராசிக்காரர்களுக்கு பெரிய கவலைகள் எதுவும் இல்லாத இயல்பான நல்ல நாளாகவே அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. நிறைய பேர் மனசில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல சந்தேகம், இன்றைய ஜோதிடம் தோஷம் அதுக்கு பரிகாரம் அப்படியா மாறிடுச்சே, இது என்னங்கய்யா பண்ணுறது, இது உண்மைதானா? எந்த ஒரு ஜோதிடத்தும் போனாலும் முதல்ல அந்த ஜாதகத்தில் என்ன தோஷம் இருக்கிறது. ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலை, ஒரு பாப்பாவுக்கு கல்யாணம் ஆகலைன்னு போனாலே 7 தோஷம், ராகு கேதுக்கள். ஐயா ஜோதிடர்களே சொல்ல வேண்டாம், இன்றைக்கு மீடியேட்டர்கள் என்று சொல்லப்படக்கூடிய திருமண பொருத்தம், திருமணம் பார்க்கக்கூடிய தரகர்களே கூட இந்த பெண்ணிற்கு இந்த ஜாதகம் பொருந்தாது, இது லக்னத்தில் கேது 7ல் ராகு இருக்குது, இதே மாதிரியான வரன் தான் பார்க்கணும். ஒரு இடத்துல ஒரு காமெடி நடிகர் சொல்லுவார் இல்லையா, இதே மாதிரி பெட்ரோமார்க்ஸ் இருக்கிற பையன்தான் வேணுமா அப்படின்ற மாதிரியாக, அப்படியே ஒரு மாதிரியாக ஜோதிடம் மாறிக்கொண்டிருக்கிறதே அப்படின்ற சந்தேகம் இருக்குங்க. உண்மையை சொல்லப்போனால் இந்த அளவிற்கு தோஷம் மூல நூல்களில் சொல்லப்பட்டிருக்கிறதா, அல்லது மூல நூல்களில் இன்றைய காலகட்டத்தில் சொல்கிற மாதிரி அங்கே போங்கள், இங்கே போங்கள், அந்த இடத்துல போய் பரிகாரம் பண்ணுங்கள், அந்த பூஜை பண்ணுங்கள், இந்த பூஜை பண்ணுங்கள்னு சொல்லப்பட்டிருக்குதுன்னா உண்மையிலே இல்லைன்னு தாங்க சொல்லணும்.
மூல நூல்களில் இந்த மாபெரும் சாஸ்திரத்தை கண்டுபிடித்த ஞானிகள் இந்த அளவிற்கு பயமுறுத்தப்படக்கூடிய அளவிற்காக 7 செவ்வாய் இருந்தால் அவ்வளவுதான். அதில் என்ன ஒன்று பாருங்கள், சூரியனும் செவ்வாயும் எங்கே இருந்தாலும் வேறு மாதிரியான ஒரு அர்த்தம். அதை நான் என் வாயிலே சொல்ல மாட்டேன். அந்தளவுக்கு வேறு மாதிரியான ஒரு அர்த்தம் இந்த காலத்து அமைப்புகள்லேயும் ஒரு ஜோதிட மூல நூல்லையும் அப்படி இருக்குது. இந்த அளவிற்கு பயப்படக்கூடிய அளவிற்கு வாழ்க்கையில் திருமணத்தால் பாதிக்கப்படக்கூடிய பெண்கள் சகோதரிகள் இருக்கிறார்களான்னு பார்த்தீங்கன்னா, அத்திப்பூத்தார் போல் 7ஆம் இடத்திலேயோ 8ஆம் இடத்திலேயோ பாபத்துவமாக இருக்கக்கூடிய செவ்வாயால் பாதிக்கப்படுகின்றவர்கள் இருக்கவே இருக்கிறார்கள். சரி, ஒரு பரிகாரத்தை செய்வதால், ஒரு பூஜையை செய்வதால், குறிப்பிட்ட இதை செய்வதால், அதை செய்வதால் அது மாறிவிடுமா அப்படின்னு கேட்டால் பதில் வேறு மாதிரி இருக்குங்க. ஏன்னா நடக்கின்ற அனைத்தும் நிச்சயிக்கப்பட்டவை, முன்பே நிச்சயிக்கப்பட்டவை, பரம்பொருளால் அப்படியே இது பண்ணப்பட்டவை அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்கள் எந்த ஒரு பரிகாரமும், நான் அடிக்கடி சொல்வதைப் போல, இறைவனை மனமாற உருகி வழிபடுவதை தவிர்த்து வேறு எந்த விதத்திலையும் பரிகாரங்கள் செயல்படாதது தான் உண்மை. அப்போ இறைவன் எங்கே இருக்கிறான், இந்த குறிப்பிட்ட கோவிலில் தான் இருக்கிறானா, அந்த குறிப்பிட்ட கோவிலில் தான் இருக்கிறானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம மூலவர்கள் நம்ம மிகப்பெரிய மகத்தான ஞானிகள் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இறைவன் எங்கும் இருக்கிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. வீட்டில் கும்பிட்டாலும் ஒன்று தான், கோவிலில் கும்பிட்டாலும் ஒன்று தான். மனமுருகி எப்படி கும்பிடுகிறோம் என்பது தான் முறையான பரிகாரமாக இருக்குமே தவிர, அங்கே போய் அந்த பூஜை செய்வதால், இங்கே போய் இந்த பூஜை செய்வதால், அந்த பரிகாரத்திற்கென்று இந்த சில விஷயங்களை செய்வதால், தத்து கொடுப்பதால் ஏதாவது மாறிவிடுமானா நிச்சயமாக ஒரு அனுபவம் வாய்ந்த ஜோதிடர் கண்டிப்பாக இல்லை என்று தான் சொல்வார். தோஷங்கள் பயமுறுத்தப்படுகிறதே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அனுபவம் இல்லாத சில ஜோதிடர்கள் எப்படி எது நடக்கும் என்பதை கணிக்க தெரியாதவர்கள் பொதுவாக 7 ராகு இருக்குது, 2 ராகு இருக்குது, 7 செவ்வாய் இருக்குது, இந்த பெண்ணு வாழ்க்கை கெட்டு போகும், 8 செவ்வாய் இருக்குது, ஐயோ 7 சனியா கையாலேயே தொடாத, 8 சனியா பயங்கரம், இந்த மாதிரியாக சொல்லுகிறார்களே தவிர, இந்த விதியை கவனிக்கிறார்களே தவிர, இதற்கு விதி விலக்குகள் என்று சொல்லப்படக்கூடிய சுபத்துவ அமைப்புகளை யாருமே கவனிக்கிறது இல்லைங்க. 7 செவ்வாய் இருந்தால் அது குரு சுக்கிர தொடர்புகளில், குரு சுக்கிர வீடுகளில், வளர்வரை சந்திரனுடைய அமைப்புகளில் இருந்தால், தோஷம்னு சொல்லப்படக்கூடிய அதே செவ்வாயே நல்ல மணவாளனை, நல்ல மனைவியை கொடுக்கக்கூடிய அமைப்புகள், வாழ்நாள் முழுக்க அந்த செவ்வாய் தான் அவருக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகளில் கண்டிப்பாக உண்டுங்க. 7 சனி இருந்தாலும் அப்படித்தாங்க, அவர் குருச்சுக்கர தொடர்புகளில் இருந்தால் நிச்சயமாக நல்ல பண்ண கொடுப்பாரு, நல்ல ஆணை கொடுப்பார். ராகுவாக இருந்தாலும் எந்த கிரகமாக இருந்தாலும் சுபத்தன்மையோடு சுபர் வீடுகளில் சுபத்துவமாக இருக்கும் பொழுது இன்னொன்று கஷ்டத்தை கொடுப்பாங்கனாலும் அவங்க தசை வரணும். அதையும் நான் இந்த பகுதியில் விளக்கமாக அடிக்கடி சொல்லி இருக்கிறேன். ஆகவே ஜோதிடத்தை ஓரளவு அறிந்தவர்கள், உணர்ந்தவர்கள், புரிந்தவர்கள் இந்த தோஷத்தை கண்டிப்பாக சொல்லவே மாட்டார்கள். ஆழ்ந்து சிந்தித்து, ஆழ்ந்து உணர்ந்து அதற்குள் இருக்கக்கூடிய விதிவிலக்குகளை தான் பார்ப்பார்களே தவிர, எடுத்தவுடன் இந்த தோஷம் இருக்கிறது, இந்த பரிகாரத்தை செய்யுங்கள் அப்படிங்கிறதுல பெரும்பாலானவர்களுக்கு உடன்பாடுகள் கிடையாது என்பது தாங்க உண்மை. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இதே நல்லகாலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.